அம்மா வரலட்சுமி, என்ன குழந்தை, என்னாச்சு? எதுக்காகடி அழுதுன்னு இருக்க? என்னம்மா ஆச்சு? எதுக்காகடி அழுதுன்னு இருக்க? யாராவது ஏதாவது சொல்லிட்டாளா? என்னால தாங்க முடியல பாட்டி. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, எல்லாம் வளர்ந்துகிட்டே தான் போகுது. நான் அவங்களோட நல்லதுக்கு சொன்னா கூட யாரும் என்னோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் எல்லாரும் என்னதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல பாட்டி. இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியல. அழாதம்மா, நீ அழாத. நான் எந்த தப்பு செய்யல பாட்டி. ஆனா என்னால இத தாங்கிக்கவே முடியல. கவலைப்படாதம்மா, நீ அழாத. அந்த கடவுள் என்ன பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்குமா? அப்படி நடந்தா வாழ்க்கை நடக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அத கடந்து போகணுமே தவிர அங்கே நின்னுடக்கூடாது. சில நேரங்கள்ல நாம தப்பு பண்ணலைனாலும் தண்டனையை நாம அனுபவிக்க வேண்டி வந்துடும். அந்த மாதிரி நேரத்துல தான் நாம உடைஞ்சிடக்கூடாது. உறுதியா கல்லு மாதிரி இருக்கணும். அப்பதான் வெள்ளம் மாதிரி வந்த பிரச்சனை தானா போயிடும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு கூட அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல பாட்டி. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா வரலட்சுமி, அந்த ஸ்ரீகிருஷ்ணர் கூட பகவத்கீதைய யுத்த நேரத்துல சொல்லாம போயிருந்தா அந்த அர்ஜுனனுக்கு வாழ்க்கையோட உண்மை புரிஞ்சிருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு சமயம் சந்தர்ப்பம் இருக்கும். மனுஷங்க எல்லாத்தையும் புரிஞ்சு சந்தர்ப்பம் தெரிஞ்சு நடந்துட்டாதான் எல்லாம் சரியா இருக்கும். சில நேரங்கள்ல எதுவுமே பண்ணாம விட்டாலும் எல்லாம் தானாவே சரியாயிடும். முதல்ல நீ கண்ணை தொட. அதனால நீ அழறத முதல்ல நிறுத்திட்டு உன் வேலையை நீ பாட்டுக்கு பண்ண ஆரம்பி. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பேத்தி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. நீ வேணா பாரு, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். மறுபடியும் நீ சிரிக்கதான் போற. என் வரலட்சுமி இப்படி அழுதான்னா இந்த பாட்டி மனசு தாங்குமா சொல்லு? எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியா தூங்கு. எல்லாத்தையும் இந்த பகவான் பார்த்துட்டே தான் இருக்கார். நீ படுப்போ. சொல்லு ரேணு. உன்னை ஏதாவது நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டேன்னா உனக்கு என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான். ஏன் அப்படி கேட்குற? ஒன்றும் இல்லை, எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடக்குது. அதுவும் என் விருப்பப்படியே நடந்துட்டு இருக்கு. அதான் சின்ன டவுட் வந்துச்சு, am I on the right path? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் அக்காவால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு. இப்போ உங்கள் அக்கா கிட்ட வேற நீ பேசுறதில்ல, பிரச்சனை ஒன்றும் வராதுல்ல? எதுக்கு வர போகுது? இது ஏன் லைஃப், ஏன் இஷ்டம். எங்க அக்கா சுப மாமாவை எப்படி லைஃப்குள்ள கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி நான் சூஸ் பண்றேன். அதுல என்ன பிரச்சனை? எதுவும் ஆகாது. என்னால நீங்களும் உங்க அக்கா மாமாலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. சாரி ரேணு. அது அவங்களோட பிரச்சனை, அவங்க சரி பண்ணிட போறாங்க. நீ எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? அது இருக்கட்டும், கேட்க மறந்து போயிட்டேன். உங்க வீட்ல நம்ம விஷயத்த சொன்னியா? என் சைடுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு என்னவோ உங்க வீட்ல தான் ப்ராப்ளம் வரும்னு தோணுது. மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரலாம், வந்தாலும் I can handle it. Don't worry. தேங்க்ஸ் ரேணு. என்னால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றல. நானி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். Don't do it again. எனக்கு ரொம்ப uncomfortable-ஆ இருக்கு.
ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கூல் ரேணு கூல், புரிஞ்சிருச்சு. ஐ won't trouble you again. சரி. மறுபடியும் நீ ஸ்மோக் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏய் இல்ல இல்ல, நான் தான் விட்டுட்டேன்னு சொன்னல. எங்கடி போயிட்டு வர? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் பாட்டிமா. கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்லயே இருக்கிறது இல்லையே. யார் அந்த ஃப்ரெண்டு? எப்ப பார்த்தாலும் வெளியிலயே சுத்தின்னு இருக்க. அதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு போய் சாப்பாடு போட்டு கொண்டு வா போ. அவங்களும் வந்துட்டோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு பயங்கரமா பசிக்குது. போய் போட்டுட்டு வா போ. நானும் கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். என்ன அவதாரம் இது? பழக்கம் இல்லாத இந்த புது புது வேலையெல்லாம் எதுக்காக பண்றேங்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த Dress ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். அட, இது கிராமம் கிடையாது, சிட்டி. இங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. மரம் பூமி மேல இருந்தாலும் வேறு பூமிக்குள்ள தான் இருக்கு. வேறு இல்லைன்னா மரம் இருக்காது. அத முதல்ல மனசுல வச்சுக்கோ. சரி, மனசுல வச்சுக்கிறேன். கிளாஸ் எல்லாம் போதும், சாப்பாடு போட்டு வா. நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் விஷயத்த வீட்ல எப்ப சொல்லலான்னு இருக்கா? சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் நீங்க அவசரப்பட்டீங்க, இப்ப ஆளாளுக்கு அமைதியா இருக்கீங்க. வீட்டுக்கு பெரியவங்கிறதால நீ சொன்னா நல்லா இருக்குங்கிறதால தான் பேசுறேன். ஒருவேளை நீங்க சொல்லலைன்னா நானே சொல்லிக்கிறேன். ஏதாவது ஒரு பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ, உங்களை தான், வரலட்சுமி மேடம். மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இப்பவே பேசிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப என்ன நடந்துருச்சு? மூஞ்சி அப்படி வச்சிருக்க? வச்சுக்கவே முடியல. வரு வரு, என்னடி இதெல்லாம்? எதுக்கு இப்படிலாம் பண்ற? நான் தான் ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னேன்ல, இப்ப வேற எவனோ ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றான். எதுக்கு வரும் நம்ம லைஃப்ல இப்படிலாம் நடக்குது? நம்ம ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ஹாப்பியா லைஃப வாழலாம் தானடி நினைச்சோம். மறந்துட்டியா? அவகிட்ட என்னால கோவப்பட கூட முடியல. ஆனா என்னால தாங்கவும் முடியலையே. சில நேரத்துல நீ என் லைஃப்ல இல்லாம இருந்திருக்கலாமனு தோணுது. எதுக்கு நீ என் லைஃப்ல மட்டும் இப்படிலாம் நடக்குது? உனக்காக நீ சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஓகே சொன்னல, அப்புறம் எதுக்கு நீ வரும் இப்படி எல்லாம் பண்ண? சொல்லு வரும், சொல்லு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. அப்படிப்பட்டவன இப்படி பண்ணிட்டு இருக்கிய. லைஃப் லாங் என்னால இந்த பெயினோட வாழ முடியாது வரும். I'm done, Varu. I'm done. I love you, Varu. Let's break up.
ரேணு சீக்கிரமா மூவிக்கு டைம் ஆகுது. இந்த மூவிக்கு ரேட்டிங் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. நீ போலான்னு சொன்னதால தான் இப்போ நான் வந்தேன். ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துருக்கலாம். என்னாச்சு உனக்கு? நானி, இப்ப நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்லையே, உன்னை பார்க்க வரும்போது நான் ஏன் குடிச்சிட்டு வர போறேன்? நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் குடிக்கல ரேணு. அப்புறம் எப்படி இந்த ஸ்மெல்? அது பெர்ஃப்யூம் டி. ரொம்ப யோசிக்காத, வா. கையை எடு. நானி, கையை எடு. என்னடி கட்டிக்க போறவன் தானே? பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, கையை எடு. நானி, கையை எடு நானி. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். என்ன பேசுற? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ பேசுறது எதுவும் சரியில்லை. என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுடு. ஹேய், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். இல்ல நானி. என்னடி ரொம்ப பேசுற? இருன்னு சொல்றல, சொல்ற பேச்ச கேட்கணும். ரேணு, உனதான். உன்கிட்ட தாண்டி கேட்கறேன், என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஹேய், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? இப்படிதான் பேசுவாங்களா? சாரி ரேணு, கொஞ்சம் ட்ரிப் ஆயிட்டேன். கொஞ்சமா? இது கொஞ்சமா? அப்ப தியேட்டர்ல பண்ணதுக்கு என்ன சொல்லுவ? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஐ அம் சாரி. ஓஹோ, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வலுக்கட்டாயமா பிடிக்கிறது தெரியாம செய்யறதா? தெரிஞ்சு செஞ்ச மாதிரி தான் இருந்தது. எதுக்கு இப்ப ஓவரா ரியாக்ட் பண்ற? குடிக்கலன்னு சொல்ல நீ? ஆமா, நீ குடிச்சிட்டு தான் வந்தேன். வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன். இப்ப என்ன அதுக்கு பெரிய நல்ல மாதிரி பேசுற? என்ன பேசுற நீ? சீ. சை. ரேணு, வா போலாம். சும்மா சும்மா கெஞ்சி வைக்காத, வா போலாம். நான் வரமாட்டேன். நீ குடிச்சிருக்க. நான் நார்மலா தான் இருக்கேன். உன் வீட்ல கொண்டு போய் விட்டுறேன் உன்னை. நான் வரமாட்டேன்னு சொல்றேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ற? நீ மட்டும் இப்ப வண்டியில வரல, நிஜமாவே உன்னை ஃபோர்ஸ் பண்ணுவேன், பாத்துக்கோ. நான் வரமாட்டேன்னு சொல்றேன், உனக்கு புரியலையா? என்ன சொன்னா உனக்கு புரியாதா? வா. ரேணு, எல்லாம் ஓகே தானே? யாரா நீ? ரேணு, எல்லாம் ஓகே தானே? பைக் டாக்ஸிக்காரன் தானே? ரேணு, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ என்னடா அவகிட்ட பேசிட்டு இருக்க? ரேணு, நீ வா, வீட்டுக்கு போலாம். அவ உன் கூட வரமாட்டா, நீ கிளம்பு.
அத அவளை சொல்ல சொல்லுங்க பாஸ். நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. ரேணு, நான் கிளம்பவா? அவன் என்னடா சொல்றது? நான் சொல்றேனே புரியல உனக்கு? பாஸ், சண்டை வேணாம். அவளை சொல்ல சொல்லுங்க. இப்போவே கிளம்புறேன். ரேணு, யார் இவன்? அன்னைக்கு பெட்ரோலுக்கு பணம் கேட்டான்னு சொன்னியே, அவன் தானே இது? சிவா, ஓ, இது பத்தாதா? சிவா, நான் இவர் கூட தான் போவேன். என்னது? என்ன வேணான்னு அவ கூட போறியா? பாஸ், இதான் சொல்றான்ல, விட்டுருங்க. நீ ஏடா ஹீரோயிசம் காட்டுற? அவளுக்கு எத்தனாவது நீ? Fuck off, you bastard. சிவா, மைண்ட் யுவர் டங். அவர் என்னோட மாமா. வார்த்தையை பார்த்து பேசு. இல்ல பல்ல உடைச்சு. வா மாமா.